அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா லதாவின் ரோஜா தோட்டம். நம்மளோட ஆடி ஆஃபர் இன்னும் 5 நாள் தான் இருக்குங்க முடிவடைகிறதுக்கு. கிட்டத்தட்ட 45 நாட்கள் நான் ஆடி ஆஃபர் கொடுத்துருந்தேன். இன்னும் 5 நாட்கள் தான் மீதம் இருக்குது. உரம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நேற்று ஆக்சுவலாக ஒரு மேம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மேம், நான் என்ன உரம் கொடுத்தாலும் என்னோடய செடிகளில் துளிர்களே வர்றதில்லை அப்படிங்கிறது அவங்களோட கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், உங்களோட ஃபோட்டோஸ் எனக்கு இருந்ததுன்னா, செடியோட ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அமுச்சு விடுங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அமுச்சு விட்டுருந்தாங்க. பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த க்ரோ பேக்கில் ஒரு 3/4 மண் போட்டு செடி நட்டுருக்காங்கங்க. தண்ணி ஊற்றி 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 அது என்ன ஆச்சுன்னா, அரைவாசிக்கு கீழே கம்மியாயிடுச்சுங்க. அந்த மண் அப்படியே படிஞ்சு 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 அப்படியே திக்காக ஒரு பாறை மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அந்த வேருக்கு காற்றோட்டமே கொஞ்சம் கூட கிடைக்காது. இப்போ இவங்க என்ன கொடுத்தாலே அந்த வேர் எடுத்துக்கிட்டால் தானே உங்களுக்கு செடிகளில் டிஃப்ரென்ஸ், அந்த வளர்ச்சிகள் நமக்கு தெரியும். ஸோ பாறை மாதிரி ஆயிடுச்சு அந்த மண். 3/4 இருந்த மண் ஒரு பேக்கில் அரைவாசிக்கு அப்படியே அழுத்தி 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 படிஞ்சு போச்சு. அப்போ நான் சொன்னேன், மேம், இப்படி இருந்தால் காற்றோட்டமே இல்லைன்னா வேர் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்காதுங்க. அப்போ நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலும் ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ க்ரோ பேக்கில் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்லேயுமே என்ன பண்ணுங்கன்னா, பேக் எடுத்து கீழே வச்சு லைட்டாக சாய்ச்சி நம்மளோட முட்டியில் வச்சு லைட்டாக அந்த பேக்கில் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மண் லூஸ் ஆகிடும். அப்படியே லைட்டாக டில்ட் பண்ணி பண்ணி ஒரு 2-3 தடவை நம்மளோட முட்டியில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், மண் நல்லா லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பியோ இல்லை ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது திக்காக இருக்கிறத வச்சு லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா நல்ல மண் லூஸ் ஆகிடுங்க. ஸோ மறக்காமல் வாரம் ஒரு தடவை மண்ணை லூஸ் பண்ணி விடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை செடிங்களுக்கு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லா சத்துக்களுமே அந்த ஃபெர்டிலைசரில் இருக்குது. நீங்கள் அதை தாண்டி தனிப்பட எந்த உரமுமே நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. அது ஒரு உரமே போதும். நம்மளுடைய செடிகளில் பார்த்தீங்கன்னா கொசன்னு நிறைய துளிர்கள் தான் வந்திருக்குங்க இப்போதைக்கு. அதில் எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் இருக்கும். பிளைண்ட் ஷூட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. பாருங்கள், இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள். நல்ல துளிர் எடுத்து நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி வளர்ச்சி உங்களுடைய செடிகள்லேயும் வேணும்னா ரோஸ் பெஸ்டியை மறக்காமல் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்களும் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய செடிகள்லையும் இதே மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அப்புறம் அந்த செடிகளுக்கு அடிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். செக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.